friends, so last video la abstraction na enna அப்படின்றத பார்த்தோம். So abstraction எப்படி அச்சீவ் பண்றது அப்படினா abstract class and interface அப்படின்றது. அதுல abstract class வழியா எப்படி abstraction அச்சீவ் பண்றது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். So interface na என்னது, interface வழியா எப்படி abstraction அச்சீவ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So abstract class ன்னு பாக்கும்போது 1 to 100% தான் அங்க abstraction அப்படின்றது. பட் interface யூஸ் பண்ணும்போது 100% abstraction-ஆ இருக்கும். So அதை எப்படி அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். So last video la enna paathom appadina abstraction na enna அப்படின்றத பத்தி பார்த்தோம். abstraction எப்படி two ways ல achieve பண்றது அப்படின்றத பார்த்தோம். So two ways இருக்கு, abstract class and interface அப்படின்றது. last video ல நம்ம abstract class பத்தி மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா. so இன்னைக்கு இந்த வீடியோல interface யூஸ் பண்ணி abstraction எப்படி achieve பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். So abstraction நால என்னது, hiding the internal implementation and highlights the functionality to the user. So இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு எனக்கு யூசருக்கு என்ன நீடோ அதை மட்டும் ஷோ பண்ணுறது இல்லையா. ஸோ ஒரே விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் வந்து எல்லா யூசருக்கும் நடக்கும். பட் ஒவ்வொரு யூசருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எனக்கு ஆக்ட் ஆகும். லைக் நம்ம ஆல்ரெடி வந்து ஏடிஎம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஏடிஎம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒன்று வித்ட்ரா பண்ணுவாங்க, ஆர் பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க, ஆர் டெபாசிட் பண்ணுவாங்க. இது 3 தான் பண்ணுவாங்க. எல்லா யூஸரும் ஒரே மிஷினில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே நடக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஒவ்வொரு யூஸருக்கான அவங்களுடைய தனி அக்கௌண்ட்டில் தான் நடக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்டர்னலாக நடக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஒன்று வித்ட்ரா பண்ணோம், இல்லை டெபாசிட் பண்ணோம், இல்லை பேலன்ஸ் செக் பண்ணோம். இது 3 ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் எனக்கு ஷோ பண்ணும். ஒவ்வொரு யூஸருக்கும் இன்டர்னலாக அது எப்படி நடக்குது அப்படின்றத ஹைட் பண்ணும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பார்த்தோம். எப்படின்னா மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கும், ஆமாவா. ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு ஒவ்வொரு யூஸருக்கான கிளாஸ்லேயும் எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பார்த்தோம், ஆமாவா. ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுமே நமக்கு அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த வே தான். ஸோ இதுவுமே ஹைடிங் த இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ பண்ணும். ஸோ அப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸே இருக்கே அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னா, ஸோ இது வந்து 100% அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஏன் அப்படின்னா இதில் கொடுக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸையுமே நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் கொடுப்பீங்க. ஸோ இட் ஹாஸ் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, ஸோ எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் கொடுப்பீங்க. நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இதில் கிடையாது. ஸோ அதனால தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது 100% அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸாக்டாக தெரியலன்னும் போது அந்த மெத்தடை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணுவோம், ஆர் எல்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக ப்ரொவைட் பண்ணும். இன்டர்ஃபேஸ் அப்படின்றத வந்து நம்ம இட் டிஃபைன்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் டிக்ளேர் பண்ணிட்டு யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க கிளாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இன்டர்ஃபேஸில் இருந்து, ஓகேவா. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது லைக் கிளாஸ். இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுமே வந்து எனக்கு சிமிலர் டு கிளாஸ் தான். நீங்கள் கிளாஸில் எப்படி வேரியபிள்ஸ் கொடுப்பீங்க, மெத்தட்ஸ் கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்லேயும் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் கொடுப்பீங்க. பட் மெத்தட் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கும். வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் மட்டும் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ சிமிலர் டு கிளாஸ், இன்டர்ஃபேஸ் அப்படின்றது சிமிலர் டு கிளாஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது சிமிலர் டு கிளாஸ். ஓகேவா. ஸோ அப்போ இதில் கொடுக்கக்கூடிய எல்லா மெத்தடுமே ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே கொடுப்போம், சைல்டில். மெத்தடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுப்போம். ஓவர் ரைட் அப்படின்னா சைல்டு கிளாஸில் தான் பண்ணுவோம் இல்லையா. இன்டர்ஃபேஸ் அப்படின்றது சிமிலர் டு கிளாஸ் பட் நாட் அ கிளாஸ். ஸோ அது கிளாஸ் மாதிரி, பட் அது வந்து ஒரு கிளாஸே கிடையாது. ஸோ அப்போது இன்டர்ஃபேஸுக்கும் ஒரு கிளாஸுக்கும் எப்படி ரிலேஷனை மேக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் டு கிளாஸ் ஒரு ரிலேஷனை மேக் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இங்கே இன்டர்ஃபேஸ் டு கிளாஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ அப்போது கிளாஸ் டு கிளாஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ரிலேஷனை மேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுவே கிளாஸ் டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னும் போது, ஸோ இன்டர்ஃபேஸில் தான் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இன்டர்ஃபேஸ் டு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க.
ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுவே இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் ஒரு ரிலேஷனை மேக் பண்ணோம் அப்படின்னா அப்போது அங்கே எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட கிளாஸில் நம்ம ஓவரைட் பண்ண போகிறோம். அப்போ என்னோடய கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ரிலேஷனை மேக் பண்ணும். அப்போங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க, நாட் எக்ஸ்டென்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் தென் நீங்கள் வந்து இங்கே இன்டர்ஃபேஸில் மெத்தட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு மெத்தடோட நேமு அண்ட் தென் அதோட ரிட்டன் டைப்பு பேராமீட்டர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணால் போதும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றத நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் நீங்கள் கொடுக்குற எல்லா மெத்தடையுமே பை டிஃபால்ட் அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கும். மாடிஃபையரை பப்ளிக் மாடிஃபையராக எடுத்துக்கும். அண்ட் தென் மெத்தடை வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னும் போது இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்ஃபேஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ்க்கான நேம், ஓகேவா, இப்போ ஏன்னு ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஒன்லி என்ன மெத்தட் மட்டும் தான் அலோவ் பண்ணும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ வாய்டு டெமோன்னு நான் ஒரு மெத்தட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணுவீங்க. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணலையே, அப்போ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா அப்படின்னா ஆமாம், இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஏன் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணாமலே எப்படி இதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் நீங்கள் மெத்தடை கொடுத்தாலே, மெத்தடை ஜஸ்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணாலே பை டிஃபால்ட் இது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கும். ஸோ அப்போது இந்த மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக், ஸோ பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் void demo. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மெத்தடை வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்டர்ஃபேஸில் நீங்கள் வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது a = 10. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட்டு a = 10 இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இன்ட்டு a = 10 தான் கொடுப்பீங்க. ஆனால் இன்டர்ஃபேஸில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக தான் எடுத்துக்கும் அந்த வேரியபிளை. அண்ட் தென் மெத்தடையுமே நீங்கள் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மெத்தடை அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை கொடுத்து வந்து அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற நீடு வந்து கிடையாது. ஓகேவா? ஒரு இன்டர்ஃபேஸில் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். மோர் தென் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். அண்ட் தென் இன்டர்ஃபேஸில் உங்களால் வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நாட் நீட் டு கிவ் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற நீடு தேவை கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து மெத்தடை கொடுத்தாலே அது பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை கொடுக்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் வேரியபிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இனிஷியலைஸ் தான் பண்ணியிருக்கணும், டிக்ளேர் பண்ண முடியாது. we cannot declare the variable inside the interface. ஏன் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ ஃபைனல் அப்படின்ற கீவேர்டு இருக்குது இல்லையா. ஸோ வேரியபிள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை அது என்னவா எடுத்துக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக எடுத்துக்குது. ஸோ ஃபைனல் அப்படின்னும் போது அந்த வேரியபிளை நீங்கள் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஃபைனல்னு கொடுத்தா வேரியபிளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, ரீஅசைன் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போது ஃபைனலாக நீங்கள் கொடுக்கும்போதே அந்த வேரியபிளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வேரியபிளை உங்களால் டிக்ளேர் பண்ண முடியாது, நீங்கள் இனிஷியலைஸ் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா?
ஸோ இனிஷியலைஸ் தான் பண்ணுவீங்க. அண்ட் தென் இன்டர்ஃபேஸ்க்குமே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் கிளாஸுக்கு தான் நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அ கிளாஸ். ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் த இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸை உங்கள் கிளாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஓவர் ரைட் பண்ணிட்டுனா என்ன பண்ணுவீங்க கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. சப்போஸ் ஓவர் ரைட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற சொல்லும். ஆல்ரெடி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தது தான். ஸோ நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும். அப்படி ஓவர் ரைட் பண்ணலை அப்படின்னா அந்த கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த கிளாஸ் என்னவா மாற்ற சொல்லும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ எல்லா மெத்தடையும் காமனாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா யூஸருக்கும் காமனாக இருக்கக்கூடிய மெத்தட். பட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் யூஸரோட டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணதாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான மெத்தட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்காம ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணுவோம். ஒவ்வொரு யூஸருக்கான கிளாஸ்லேயும் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதில் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. எல்லாமே ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ். ஸோ இங்கே கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஓகே. நான் வந்து இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னும் போது நம்ம நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாத்துலேயுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும். இல்லை பே பண்ணுறோம் அப்படின்னா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போது ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கண்டிப்பாக எதை கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனக்கு இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அந்த ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது எதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாய்டு பேன்னு ஒரு மெத்தட் வைக்க போகிறேன். ஸோ அப்போ பே பண்ணுறது அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் எனக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுவோம். ஜிபேயில் இருக்குது, ஃபோன்பேயில் இருக்குது, ஏடிஎம்மில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இருக்குது. சாரி, ஏடிஎம் இல்லை, பேடிஎம். ஸோ பேன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்ட் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் வச்சுருக்கேன். அப்போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷனுக்காக மேக் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷனில் எல்லாம் இந்த 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக எனக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக மேக் பண்ணக்கூடிய எல்லா கிளாஸையும் இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம தனித்தனியாக அந்த கிளாஸில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மெத்தடை க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி மெத்தட் சிக்னேச்சர் வந்து எனக்கு எங்கே இருக்குது ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்குது. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஜிபே. ஸோ ஜிபேன்னு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இந்த கிளாஸில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேன்ற மெத்தடும் இருக்கணும் அண்ட் தென் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த பே மெத்தடையும் சென்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷனும் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை இங்கே ஓவர் ரைட் பண்ண போகிறேன். அப்போது இந்த 2 கிளாஸுக்கும் எனக்கு ரிலேஷனை மேக் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கொடுத்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸை நான் என்ன பண்ணுறேன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ்க்குள்ளே இந்த 2 மெத்தடையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஓவர்ரைட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த கிளாஸ் அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற சொல்லும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேடிஎம். ஸோ பேடிஎம் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா அதுலேயும் எனக்கு இந்த 2 ஆப்ஷனும் இருக்கணும். அப்போ அந்த கிளாஸையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். அண்ட் தென் வேறு ஏதாச்சும் ஃபோன்பே அப்படின்றத நான் வந்து கெட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த கிளாஸ்லேயும் எனக்கு இந்த 2 மெத்தடும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம காமனாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கோ அண்ட் தென் காமனாக யூஸ் பண்ணாலும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு யூசர்லேயும் அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வேரி ஆகுது அப்படின்னும் போது அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஏன்னா செட் ஆஃப் ரூல்ஸாக ப்ரொவைட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஓவர்ரைட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணும் இல்லையா, அதனால் இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்மளால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸில் இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இன்டர்ஃபேஸில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். சரி, ஓகே. இப்போ இதே மாதிரி நான் ஒரு இதே சினாரியோவில் நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மெத்தட் வைக்க போகிறேன். ஸோ மெத்தட் என்ன ரிட்டன் டைப்பில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பேராமீட்டர் பாஸ் பண்ணியோ பாஸ் பண்ணாமலோ எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த மெத்தட் என்னவாக இருக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெத்தடு நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா பே அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். சப்போஸ் நான் டிக்ளேர் பண்ணாமல் இந்த மாதிரி நான் பாடியோடு க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எரர் வருதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு எரர் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ எனக்கு எரர் வருதா மெத்தடில்? ஏன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னும் போது அதில் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் எனக்கு அலோடு. ஸோ அதனால் வந்து எனக்கு எரர் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணல. ஸோ இன்டர்ஃபேஸில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து நான் யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் மெத்தட் கொடுக்கும்போதே அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக தான் எடுத்துக்கும். ஸோ இதில் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஜிபே அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஃபோன்பே. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறேன். அண்ட் தென் கிளாஸ் பேடிஎம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஜிபே அப்படின்றதும் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான், ஃபோன்பேன்றதும் அதே மாதிரி தான், பேடிஎம்ன்றதும் அதே மாதிரி தான் இல்லையா? அப்போது இது எல்லா கிளாஸ்லேயுமே எனக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கணும், அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் எனக்கு இருக்கணும். ஆமாவா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் இந்த மெத்தட்ஸ் வந்து காமன் தான். ஆனால் எல்லாத்துலேயும் யூசர் அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகும். ஆமாவா? ஸோ அப்போ இது எல்லாத்துலேயும் இந்த மெத்தட் காமன் தான். ஸோ அப்போது டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக என்ன அப்ளிகேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அது எல்லா அப்ளிகேஷனும் இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸில் இந்த 2 மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ எந்தெந்த கிளாஸ்லாம் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லா கிளாஸையும் இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது இந்த 2 மெத்தடையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணி வச்சுருக்கணும், ஓவர்ரைட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ அப்போ என்னோடய கிளாஸில் எனக்கு எரர் வருதா? பிகாஸ் அந்த மெத்தடை வந்து எனக்கு என்ன பண்ண சொல்லுது, ஓவர்ரைட் பண்ண சொல்லுது. இப்போ நான் ஓவர்ரைட் பண்ணும்போது வாய்டு பே அப்படின்ற மெத்தடை வந்து நான் ஓவர்ரைட் பண்ணுறேன். பட் நான் ஓவர்ரைட் பண்ணிட்டேன்.
பிளாக் ஓப்பன் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு எரர் காட்டுதான். ஏன் அப்படின்னா இந்த மெத்தடு எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் அப்ஸ்ட்ராக்டாக தானே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்டு பே இந்த மாதிரி தானே எனக்கு இருக்கும். ஸோ அப்போது இந்த மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா மெத்தட் சிக்னேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும், ரிட்டன் டைப்பும் அதே ரிட்டன் டைப் கொடுப்போம். மாடிஃபையர் ஒன்று அதே மாடிஃபையர் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அதை விட விசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மாடிஃபையரை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மாடிஃபையர் வந்து எனக்கு என்னது பப்ளிக். ஸோ அப்போ நான் இங்கே பப்ளிக்குன்னு அதே தானே யூஸ் பண்ணணும். கிளாஸில் நான் மாடிஃபையர் இங்கே கொடுக்கலன்னா அது என்னவா எடுத்துக்கும், டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அப்போது நான் அதே மாடிஃபையரை யூஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு இந்த மெத்தடில் எரர் போயிடுச்சு, ஆனால் கிளாஸில் இன்னும் எரர் போகல. ஏன் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, அதையும் நான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ சென்ட் அப்படின்ற மெத்தடு இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எரர் போயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணுவீங்க. ஸோ பேயிங் வித் ஜிபே. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டிங் அமௌண்ட் யூஸிங் ஜிபே. ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. அப்போ ஜிபேன்ற கிளாஸில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 மெத்தட்ஸையும் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோன்பே இருக்குது அப்படின்னா ஃபோன்பேலையும் எனக்கு என்ன பண்ணணும், இந்த 2 மெத்தடுமே கண்டிப்பாக இருக்கணும். அப்போது ஃபோன்பேயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த 2 மெத்தடையும் அங்கேயும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் இங்கேயும் 2 மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபோன்பே அண்ட் தென் இங்கேயும் ஃபோன்பேன்னு மாதிரி. ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணாலும் அந்த எல்லா அப்ளிகேஷனுமே இந்த 2 மெத்தடை கண்டிப்பாக கண்டெயின் பண்ணதாக இருக்கணும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே டேரெக்டாகவே மெத்தட் இங்கே இந்த மாதிரி கொடுக்கலாமே, எதுக்காக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணல, நான் இன்டர்ஃபேஸில் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக உங்களால் கிளாஸுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்கல அப்படின்னும் போது நான் ஒரு மெத்தடை ரைட் பண்ணலாம், ஒரு மெத்தடை ரைட் பண்ணாமலும் விட்டுடலாம். என்னோடய கிளாஸில் வந்து எந்த ஒரு எரரும் வராது, நீங்கள் இதை பண்ணியிருக்கணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனையும் அது வந்து சொல்லாது. ஸோ அப்போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நான் என்னோடய கிளாஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் அப்படின்னா அதில் இது இருக்கணும் அப்படின்னும் போது எதெல்லாம் காமனோ அது எல்லாத்தையும் நான் இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போது நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது ஒரு மெத்தடை நான் கொடுத்துட்டேன், ஆனால் இந்த கிளாஸுக்கு இன்னொரு மெத்தடும் தேவைப்படுது, அதையும் நான் இங்கே கொடுத்துருக்கணும், அதையும் ஓவர் ரைட் பண்ண சொல்லி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. சரி ஓகே. நான் 2 கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். 2 கிளாஸ் போதும், நான் பேடிஎம் எடுத்துகிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஜிபே கிளாஸை கால் பண்ணிங்கனாலும் அந்த 2 மெத்தட் எனக்கு ஆக்ட் ஆகும், ஃபோன்பே கிளாஸை கால் பண்ணிங்கனாலும் அந்த 2 மெத்தடை நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது ஜிபே OB equal to new GPay. ஸோ அதே மாதிரி ஃபோன்பேக்கும் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். OBJ equal to new ஃபோன்பே. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு 2 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மெத்தட்ஸை கால் பண்ணிக்கிறேன். ஸோ OB டாட் பே அப்படின்ற மெத்தடு அண்ட் தென் OB டாட் சென்டுன்ற மெத்தடு. அதே மாதிரி OBJவை யூஸ் பண்ணியும் நான் கால் பண்ணிக்கிறேன் ஃபோன்பேவோட ஆப்ஜெக்ட். ஸோ OBJ டாட் சென்டு. ஓகேவா. ஸோ அப்போது ஒரே ஆப்ரேஷன் தான், ஒன்று பே பண்ணுறது இல்லை சென்ட் பண்ணுறது. ஆனால் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னா வேறு அப்ளிகேஷன்ஸில் நடக்குது. ஆமாவா. ஸோ பேயிங் வித் ஜிபே, பே பண்ணுறது சென்ட் பண்ணுறது தான், ஒன்று ஜிபே வழியாகவும் நடக்குது, இன்னொன்று ஃபோன்பே வழியாகவும் நடக்குது. ஓகேவா.
ஓகே. ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெத்தட்ஸை ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கிட்ட இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்டர்ஃபேஸ் பேங்க்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். வாய்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தடை ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த அக்கௌண்ட் அப்படின்ற மெத்தடுமே எனக்கு எங்கே தேவைப்படுது அப்படின்னா என்னோட ஜிபேன்ற கிளாஸ் அண்ட் தென் இன்னொரு கிளாஸ் என்ன வச்சுருக்கோம் ஃபோன்பேன்ற கிளாஸ் இங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பே பண்ண முடியும். அண்ட் தென் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சென்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு அக்கௌண்ட் அப்படின்ற அந்த மெத்தடுமே எனக்கு இந்த ஜிபேன்ற கிளாஸில் தேவைப்படுது. அதையும் நான் ஓவர்ரைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பேங்க்குன்றதை நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ ஜிபேன்றது ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. பேங்க்குன்ற இன்டர்ஃபேஸ்லேருந்தையும் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் எனக்கு இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத இன்டர்ஃபேஸில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இங்கே தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஜிபே கிளாஸ் எனக்கு டிரான்சாக்ஷன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. நான் பேங்க்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மா கொடுத்து பேங்க் அப்படின்ற இன்டர்ஃபேஸையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜிபேன்றது இம்ப்ளிமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் அண்டு பேங்க் அப்படின்றத மீனிங். ஸோ அப்போ எனக்கு மறுபடியும் என்னோடய கிளாஸில் வந்து எரர் காட்டுதா? ஏன் அப்படின்னா பேங்க்கையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இங்கே ஓவர்ரைட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு எரர் காட்டுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாய்டு என்னோடய மெத்தட் நேம் வந்து அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் அப்படின்ற மெத்தடை நான் இங்கே ஓவர்ரைட் பண்ணுறேன். ஸோ ஓவர்ரைட் பண்ணி சேவிங் அக்கௌண்ட். ஸோ இது மாதிரி சேவிங் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே மாடிஃபையர் பப்ளிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோடய கிளாஸ் நார்மலாக மாறிடுச்சா? ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட கிளாஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஓவர்ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜிபேயோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அக்கௌண்ட்டுன்ற மெத்தடையும் கால் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சேவிங் அக்கௌண்ட் கால் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸை நம்மளால் நம்ம கிளாஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இன்டர்ஃபேஸில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேங்க்கு டிரான்சாக்ஷன் இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷனை மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்ல. இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பேங்க். ஸோ இந்த மாதிரி பேங்க்குன்னு கொடுத்தேன்னா டிரான்சாக்ஷனை மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ பேங்க்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற நீட் இல்லை. பிகாஸ் டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா பேங்க்குன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதுலேயே நமக்கு இந்த 3 மெத்தடும் இருக்கிறதா தான் அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போது நான் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் மட்டும் கொடுத்தாலே போதும், 3 மெத்தடையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர்ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே எரர் வருது அப்படின்னா இங்கே நம்ம அக்கௌண்ட் மெத்தடை ஆட் பண்ணலை. பிகாஸ் இப்போ டிரான்சாக்ஷனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பேங்க்குன்னு கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போது அக்கௌண்ட் மெத்தடை நம்ம இங்கேயும் ஓவர்ரைட் பண்ணி ஆகணும். அதனால் ஸோ இங்கேயும் நான் வந்து அக்கௌண்ட் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்டு அக்கௌண்ட். ஸோ இங்கே வேறு டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேலரி அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதே அவுட்புட் தான். ஸோ நம்ம இங்கே ஃபோன்பேயில் மட்டும் மெத்தடை கால் பண்ணல. அக்கௌண்ட் obj டாட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னோடய கிளாஸை மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸ்லேருந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. சப்போஸ் அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது சைல்டு இன்டர்ஃபேஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட வேறு ஒரு கிளாஸும் இருக்குது. அந்த கிளாஸோட டேட்டாஸும் எனக்கு ஜிபே கிளாஸில் வந்து தேவைப்படுது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளாஸ் டேட்டாஸ்னே ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து யூசர் டேட்டான்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ யூசர் டேட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் வச்சுட்டு இந்த மெத்தடுக்குள்ளே யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சும்மா கொடுத்துருக்கேன். இப்போ யூஸரோட டேட்டாஸும் எனக்கு வந்து ஜிபே அப்படின்ற கிளாஸில் தேவைப்படுது அப்படின்னா இந்த கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸை இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும் அண்ட் தென் எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணமோ ஸோ எக்ஸ்டெண்டுன்னு கொடுத்து எந்த கிளாஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணமோ அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸை வந்து உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு கிளாஸை மட்டும்தான் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் எக்ஸ்டெண்ட் இம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ பேரண்ட்டோட பிஹேவியரெல்லாம் என்னால் சைல்ட்லேயும் அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நான் டேட்டாஸ் அப்படின்ற யூசர் டேட்டா அப்படின்ற மெத்தடையும் கால் பண்ணிக்கிறேன். ஸோ பி டாட் யூசர் டேட்டா. ஸோ இதையுமே என்னால் என்ன பண்ண முடியும் கெட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸில் வேரியபிள்ஸ் வந்து கொடுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்டர்ஃபேஸில் நீங்கள் வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை நீங்கள் கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இன்ட்டு ஏ அப்படின்னு நான் டிக்ளேர் மட்டும் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னா நீங்கள் வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த வேரியபிள் அது என்னவா எடுத்துக்கணும் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட்டு ஏ. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். அப்போது ஃபைனல் அப்படின்ற கீவேர்டையும் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபைனல் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ரீஅசைன் பண்ண முடியாது. அப்போது ஆல்ரெடி அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இன்டர்ஃபேஸில் வேரியபிளை நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னா இன்டர்ஃபேஸில் வேரியபிள் எல்லாமே பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக இருக்கும். ஸோ ஃபைனல் அப்படின்னும் போது அந்த வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ரீஅசைன் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போதே வேல்யூ கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் வழியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைனல் ஃபீல்டுக்கு வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஆனால் இது இன்டர்ஃபேஸ் அப்படின்றதால இன்டர்ஃபேஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இனிஷியலைஸ் தான் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து வேரியபிள். ஸோ வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலைஸ் தான் பண்ணணும். பிகாஸ் அது ஃபைனல் ஃபீல்டாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணுறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வழியாகவும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் வழியாகவும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றது 100% அப்ஸ்ட்ராக்ஷன். பிகாஸ் இதில் கொடுக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே நம்ம கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக கொடுக்க முடியாது. பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ரெண்டுமே வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் அண்ட் தென் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து அடிக்கடி இன்டர்வியூவில் கேட்குற கொஷினாக இருக்கும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கும், அது பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ மெத்தட் வந்து நம்ம பப்ளிக் மாடிஃபையர் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் நம்ம கொடுக்காட்டியுமே அது அப்படி தான் எடுத்துக்கும். பட் நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மாடிஃபையர் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ப்ரைவேட்டை தவிர வேறு எல்லா மாடிஃபையரையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கீவேர்டு வந்து அங்கே மென்ஷன் பண்ணால் தான் அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும் ஆர் இனிஷியலைஸ் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இன்டர்ஃபேஸில் உங்களால் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியாது. வேரியபிளை நீங்கள் கண்டிப்பாக இனிஷியலைஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான அனதர் வே இன்டர்ஃபேஸ் அப்படின்றது.